ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி துணை நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது திருநெல்வேலி கோர்ட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ திருநெல்வேலி இருக்கக்கூடிய கோர்ட்டில் ஒரு 4 வகையான கேட்டகரி கீழே காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, 4 வகையான ஜாப்புக்கான காலி பணியிடங்கள் வேக்கன்சியை அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன வேக்கன்சி, யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படிலாம் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதே போல் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ திருநெல்வேலிக்கான கோர்ட்டுக்கான ஜாப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே, அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கனாலே அந்த லேட்டஸ்ட் நியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, அங்கே நிறைய நியூஸ் ஓடிட்டுருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா, ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி கோர்ட்டில் அஃபீஷியலாக எடுக்கக்கூடிய ஜாப் தான். சரிங்களா, ஸோ இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய லீகல் சர்வீஸ் ஆத்தென்டிகேஷன், அதாவது அத்தாரிட்டி, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜாப்ஸை பற்றி தான். இதில் 4 கேட்டகரியில் ஜாப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பியூனாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்காக இருக்கட்டும், இல்லைனா டிஃபன் கவுன்சிலாக இருக்கட்டும் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி டெப்டி சீஃப் லீகல் இந்த மாதிரி கவுன்சிலராக இருக்கட்டும். இவங்களாம் என்ன சொல்கிறது, ஒரு குவாலிஃபிகேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது டிகிரி கேட்டகரியில் நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டிகிரி கேட்டகரிலையும், அதேமாதிரி பியூன் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஃபெயில் அண்ட் பாஸ், அதாவது 10th பாஸ் அண்ட் ஃபெயில், அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,000 கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸின்னு பார்த்தீங்கன்னா 20,000. சரிங்களா, இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், கோர்ட் ஜாப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்லப்பா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்னாலே தூக்க சொல்லுவாங்க, க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, காய்கறி வாங்க சொல்லுவாங்க, வீட்டு வேலை பார்க்க சொல்லுவாங்களேன்னு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். பட் இது எப்படின்னா ஆஃபீஸ் உள்ள லீகல் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, உதாரணத்துக்கு உங்களுடைய ஒர்க்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த கவர்மெண்ட் தரப்பில் வக்கீல் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு கூட தான் உங்களுடைய ஒர்க்லாம் அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் செட்டுன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கில் செட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேசிக்காக ஒரு சில கம்ப்யூட்டர் ஸ்கில்லாம் இருக்கணும், அப்புறம் உங்களுக்கு நல்லா டைப் பண்ண தெரியணும், ஒரு பெட்டிஷனை மேக் பண்ண தெரியணும், அதுக்கப்புறம் அதை கரெக்டாக செட் பண்ண தெரியணும், ஒரு டிசிஷன் அண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் அவங்களுக்கு நான் ப்ரெசன்டேஷனை நீங்கள் கோர்ட்டில் கொடுக்குற மாதிரி வரும். ஃபைலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற நாலேஜ் வேணும். இதெல்லாம் நான் கிளர்க்கன் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டுக்கு ஜென்ரலாக கொடுப்பாங்க. ஒரு நீதிபதிக்கு கீழே ஒரு துணையாக சப்போர்ட்டிவாக ஒரு 4-5 பேர் கொடுப்பாங்க. அந்த போஸ்டிங் இது கிடையாது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஜாப் தான். சரிங்களா, டிகிரி குவாலிஃபிகேஷனில் டீசெண்டாக பணி செய்யக்கூடிய ஒரு ஜாப் தான். இல்லை உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், மெயில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான குவாலிஃபிகேஷன் இதில் இருக்கும். சரிங்களா, எல்லாமே ஒரு ஃபைலில் ஒரு ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பெட்டிஷனுக்கான இதுவுமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிஷனுக்கான ஸ்டேட்டஸை இந்த பாருங்க இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஆஃபீஸினுடைய ஒர்க்குன்னு சொல்லிட்டு, அதாவது கீப்பிங் அப்லோடிங் ரெக்கார்டான ஒரு லீகல், அதாவது அவங்களுக்குண்டான ஒரு வெப்சைட் இருக்கும். சரிங்களா, அந்த வெப்சைட்டில் பெட்டிஷன்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், டீட்டெயில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது இண்டெக்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் கம்மா இந்த சிமிலர் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா, டைப்பிங் அப்ளிகேஷன் பெட்டிஷன் அப்பியர் இந்த மாதிரி அவங்க என்ன ஒர்க்குனாலும் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒர்க்குன்னு அதிகமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ்னுக்கு மேக்ஸிமம் சிஸ்டத்தோடு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஃபைலோடு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா கேஸ் கேட்டுமே உங்களுக்கு வரும், அதை கரெக்டாக ப்ராப்பராக இண்டெக்ஸ் பண்ணி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோக வேறு எதுவும் சர்வீஸ்லேருந்து அவங்க சொல்கிறாங்க ஹையர் அத்தாரிட்டிஸ்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா இது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கூட நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி உள்ள ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல உங்களுக்கு ஸ்கில் செட் இருக்குது, கம்ப்யூட்டர் நல்லா இருக்குது, நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல சேலரி. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 1, பியூனுக்கு 2 கொடுத்துருக்காங்க. பியூனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th ஃபெயில் பாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க ஆஃபீஸை. சரிங்களா, டீ சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வரவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், தூக்குற மாதிரி வரும், பெருக்கிற மாதிரி வரும். பியூனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அசைன் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கை நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, இதுக்கு பியூன் பண்ணுறவர். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அந்த லீகல் நம்ம சொன்னோம்ல, அந்த எங்கே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா
லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அவங்களே டேரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் கரெக்டாக அந்த ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா எடுத்துப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் தனித்தனியாக என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மே இந்த பிடிஎஃபோட லிங்க் பண்ணிட்டாங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குமே பாருங்கள் இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரிங்களா, அதில் நீங்கள் உங்களுடைய சைனை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நேமு எல்லாமே கேப்ஸில் எழுதுங்க சரிங்களா, எல்லாமே கேப்ஸில் நீட்டாக எழுதிக்கோங்க. ஃபாதர் நேம் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோடு பண்ணுறீங்களோ அதை வந்து எல்லாத்துலேயுமே வந்து செல்ஃப் அட்ரஸ்ட், அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு சைனை போட்டுக்கோங்க. நேஷ்னாலிட்டி என்ன, ரிலீஜன் என்ன, அதுக்கப்புறம் பிசி எம்பிசி டிஎன்சி இதில் கேஸ்ட் வைஸ் எதுவும் பிரிக்கலை, பட் இடஒதுக்கீடு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒன்று கொடுக்கும்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ வந்து ஜென்ரலாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்க, நல்ல ஸ்கில் செட் இருந்தாலும் எடுத்துருவாங்க. இது வந்து இந்த ஜாதிக்கு பிசிக்கு தான், பிசிஎம்முக்கு தான், அதுமாதிரி எம்பிசிக்கு டிஎன்சி எஸ்டி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஓப்பன் கேட்டகரி நீங்கள் நல்ல டேலண்டாக இருந்தால் உள்ளே போகலாம், அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பிசிஎம் இல்லை, பிசிஎம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பிசிஎம்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. மேரிட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் விதோவா, ஃபிசிக்கல் சேலஞ்சா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் மேலே எதுவும் கிரிமினல் கேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கவர் எடுத்துக்கோங்க, அதாவது ஏபு சீட் உள்ளே போகிற மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 55 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாம்பை ஒட்டி இந்த இருக்குல்ல, இந்த சேர்மன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா, 6/9/2024 என்ன பண்ணணும்னா சென்ட் பண்ணணும். 5:45 நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நியர்பையில் கோர்ட் இருக்குன்னா நீங்கள் நேரில் கொண்டு கொடுக்கலாமா, இல்லை நீங்கள் கொரியலே பண்ணிடுங்க, போஸ்ட்டே பண்ணிடுங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு ஒரு ப்ரூஃபாகவும் இருக்கும். நம்ம நேரில் கொண்டு போய் கொடுத்தா அவங்க ப்ரூஃப் தர மாட்டாங்க, நமக்கு வந்து கொரியல் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ப்ரூஃப் இருக்கும், அதான் பெஸ்ட்டாகவும் ஆப்ஷனாகவும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கொரியல் பண்ணிக்கோங்க. 2 விதமான ஃபார்ம் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ் பியூனுக்கு அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா அந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருக்குல்ல, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய 2 இது பண்ண போகிறீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஃபார்மை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதில் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி வரும். உங்களோட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க, ஏன்னா டாக்குமெண்ட் கரெக்டாக இல்லைன்னா இது பண்ணிடுவாங்க. முக்கியமாக கம்ப்யூட்டர், இந்த ஆஃபீஸ் செஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ரிலேட்டிவான ஒரு சில கோர்ஸு நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை டைப் ரைட்டிங்லாம் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சுன்னா மஸ்ட்டாக வச்சுருங்க. கம்ப்யூட்டர் படித்த சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சு, அப்புறம் வந்து டைப் ரைட்டிங் படித்த சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது சரிங்களா. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொன்னோன்னா வழக்கம் போல் ஜாப்லாம் கிடையாது, நல்ல கண்ணியமான ஜாப் தான் இது, சூப்பரான ஜாப்ஸ். நீங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இது வேகன்சி போட்டிருக்காங்க. இது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லுங்கள், அதை கீழே கமெண்ட் பண்ணுறேன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.